அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா திருநங்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். திருநங்கைகள்னால் யார், திருநங்கைகள் எப்படி உருவாக்கப்படுறாங்க, திருநங்கைகளை திருமணம் செய்தால் குழந்தை பிறக்குமா, திருநங்கைகளுக்கு மறுக்கப்படும் உரிமைகள் என்ன, திருநங்கைகள் வாழ்வில் வளம் பெற்று சராசரியாக நம்மை போல ஒரு ஆணை போல பெண்ணை போல வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், திருநங்கைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இது ஒரு முக்கியமான டவுட்டு. இது சம்மந்தமாக நிறைய எல்லார் மனசுலையும் நிறைய டவுட் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பயனுள்ள தகவலாக இருக்கும். திருநங்கைகள்லாம் யாருங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிறக்கும்போது ஆணாகவும் அல்லது பெண்ணாகவும் பிறந்து அவர்கள் பருவ வயதை அடையும் போது ஒரு ஆணாக பிறந்த ஒரு நபர் பெண்ணாகவும், பெண்ணாக பிறந்த ஒரு நபர் ஆணாகவும் மாற்றிக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைக்கப்பட்ட பாலினத்தை தகுந்தாற்போல் அவர்கள் வாழ்பவர்கள் திருநங்கைகள் அழைக்கப்படுறாங்க. இந்த திருநங்கைகள் எப்படி உருவாகிறாங்கிறத பற்றி பார்க்கலாம். திருநங்கைகள் எப்படி உருவாகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். திருநங்கைகள் வேணும்னு அவங்க உருவாகிறதில்ல. அவங்க உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களை திருநங்கைகளாக மாற வைக்கிறது. அது யாரும் இண்டிவிஜுவலாக வேண்டி விரும்பியெல்லாம் மாறுறது கிடையாது. அவங்க தானாகவே திருநங்கையாக மாறுறதுக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. இப்போது திருநங்கைகளின் உடலில் நடக்கும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கும்போது, குழந்தையாக பிறக்கும்போது அவர்களது உடம்பில் என்ன நடக்கிறது, திருநங்கைகளாக பிறக்கும்போது அவர்கள் உடம்பில் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்குதுன்னா அவங்க உடம்புல 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். இதுதான் முக்கியமாக ஜெனட்டிக் ஃபேக்டர்னு சொல்லப்படுகிற பரம்பரையாக உள்ள குணநலன்களை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு கடத்திட்டு போகிற பண்பு இதில் தான் இருக்குது. இந்த குரோமோசோம்கள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உடல் பல கோடி செல்கள் ஆனது. இந்த ஒரு செல்லுக்கும் செல் மெம்பரேன் இருக்கும், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இருக்கும். இது சைட்டோபிளாஸில் நிறையா பார்ட் இருக்குது செல்லுக்கு. இந்த நியூக்ளியஸுக்குள்ளே சின்னதாக இழையாக இது உள்ள புரோட்டீன் தான் இந்த குரோமோசோம். இந்த குரோமோசோம்கள் நான் எண்ணிக்கையை வச்சு தான் இவங்க ஆணா பெண்ணா இவங்க திருநங்கைகளான்னு முடிவு பண்ண முடியும். இப்போ பிறக்கும்போது சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது 23 ஃபேர் 46 குரோமோசோம் இருக்கும். எல்லாருக்கும் இந்த 46 குரோமோசோம் தான் இருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதில் 44 குரோமோசோம்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். கடைசியில் உள்ள 2 குரோமோசோம்கள் ஆணாக இருந்தால் XY அப்படின்னு இருக்கும், பெண்ணாக இருந்தால் XX அப்படின்னு இருக்கும். இது நார்மலாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உள்ளது. இப்போ திருநங்கைகள் பிறக்கும்போது என்னென்ன வருதுன்னா, திருநங்கைகளாக பிறக்கும்போது அவர்களுக்கு ஒரு குரோமோசோம் கூட இருக்கும். அவர்கள் உடம்புல 47 குரோமோசோம் இருக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்னால் 2 பாலினத்திற்கும் 44 குரோமோசோம் ஒரே மாதிரியாக தான் இருக்குன்னு. அதே நேரத்தில் இந்த 45வது குரோமோசோம் எக்ஸாகவும் 46வது குரோமோசோம் ஒய்யாகவும் இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறக்கும். இதில் 45வது குரோமோசோம் எக்ஸாகவும் 46வது குரோமோசோம் எக்ஸாகவும் இருந்தால் அதில் பெண் குழந்தை பிறக்கும். இதில் ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ XY ஆண் குழந்தைக்கு பதிலாக XXY அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க திருநங்கைகள் ஆயிடுறாங்க. இப்போது XX அப்படிங்கிற ஒரு பெண் குரோமோசோமுக்கு பதிலாக XXY அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்க திருநங்கை ஆகிறாங்க. இதனால தான் அவங்க உடம்புல அந்த பருவநிலை அடையும் போது இந்த ஹார்மோன்கள் தலையிட்டால் அவங்க திருநங்கையாக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. வேற ஒன்றும், இதுதான் முக்கியமான விஷயம். இது அவங்களா நினச்சி பண்ணுறதுல அவங்க உடம்பு, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி, அவங்க அனாட்டமி, பிசியாலஜி அவங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போகுது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தால் அது எப்படி திருநங்கையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ திருநங்கைகள் அதிகப்படியாக ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுற திருநங்கைகள் அதிகமாக இருக்காங்க. பெண்ணாக பிறந்து ஆண்களாக மாறும் திருநங்கைகளும் இருக்காங்க. ஆனால் கம்பேரிட் பண்ணும்போது ஆணாக பிறந்து பெண்களாக மாறும் திருநங்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அந்த 14, 12, 15 வயசு ஆகும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆணாக பிறந்த ஒரு குழந்தை அதுன்னு வச்சிங்களேன், அது அவங்க அம்மாவோட ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிறது, அவங்களோட மூக்குத்தியை போட்டு காதில் மூக்கில் வச்சு அழகு பார்க்குறது, அவங்க தோடை வச்சு காதில் அழகு பார்க்குறது, வாசை தெளித்து கோலம் போடுறது, சமையலில் ஈடுபடுறது. அவங்க ஆணாக பிறந்த அந்த குழந்தை பெண்ணோட தான் அதிகமாக விளையாடுவாங்க. பெண் குழந்தையோட விளையாடுறதுல அதிகம் ஆர்வம் காட்டுறது, ஆண் குழந்தைகள் கண்டா வெட்கப்படுறது, இந்த மாதிரி சில மாற்றங்கள் அவங்க உடம்புல வருது. இதன் மூலமாக அவங்க திருநங்கைகளுக்கான
மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி இருக்கும்போது இவங்க திருநங்கைகளாக மாறிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த சமுதாயத்தில் வந்து இந்த சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளியாக பிறந்தாலோ இல்லை வந்து ஒரு மென்டலி டிஸார்டர், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பிறந்தாலோ அவங்க சமுதாயம் அவங்கள வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த ஆண் குழந்தை பெண்ணாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை பேரண்ட் மற்ற சொந்தக்காரங்களோ ஏரியாவில் உள்ளவங்களோ அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்கள வந்து வீட்டை விட்டு தானே வெளியில் போகணுங்கிற மைண்டை கொண்டு வர அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் அந்த திருநங்கையாக மாறிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது, நம்ம எப்போ பெண்ணாக மாறுறது. இவங்க சொல்கிறது எதையுமே அவங்க கேர் பண்ணுறதில்ல. அவங்க உடல் வந்து அவங்கள அந்தளவுக்கு தூண்டுது. அந்த ஹார்மோன்கள் மாற்றத்தினால, அந்த குரோமோசோம்கள் மாற்றத்தினால அது மாதிரி அவங்க தள்ளப்படுறாங்க. நம்ம அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் எப்போ பெண்ணாக மாறுறதுங்கிறத பற்றி தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க பெண்ணாக மாறுறதுலேயே இருக்காங்க. சமுதாயம் அவங்களை அங்கீகரிக்கிறது இல்லை, அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது. அவங்க வீட்டில் இருந்து அவங்க அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ யாருக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறது அவங்க பெற்றவங்களே வந்து அவங்கள வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வெறுத்து போய் தன்னறியாமலே வெளியேறாங்க. அவங்களுக்கு இந்த முடிவுலேருந்து எந்த மாற்றமும் அவங்க மாறுறதில்லை. நம்ம எப்போ வந்து பெண்ணாக மாறுறதுங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவங்களுக்கு. அதில் எந்த விதத்துலையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்புறதில்ல. உடனே வீட்டை விட்டு வெளில வர்றாங்க. வெளில வந்தால் அவங்கள போன்ற திருநங்கைகள் வந்து இருக்காங்க. அங்கே வந்து தாய் திருநங்கைன்னு ரொம்ப முதிய திருநங்கை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தாய் திருநங்கைன்னு சொல்லி அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த திருநங்கையை அவங்க குழுவில் போய் சேர்த்துக்கிறாங்க. அப்படி சேர்க்கும்போது சும்மா சாதாரணமாலாம் சேர்த்துக்கிறது இல்லை, ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு விருந்து நடத்தி கரு விருந்தெல்லாம் போட்டு பெரிய கிராண்டாக அவங்க வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தையாக இருந்து திருநங்கையாக மாறினவங்கள அவங்க தத்தெடுத்து அவங்கள வந்து அவங்க அது மூலமாக அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. கைத்தட்டி காசு சம்பாதிக்கிறது, பாலின தொழிலில் ஈடுபடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இது ரெண்டு தான் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த காசை கொண்டாந்து அவங்க வந்து அந்த மூத்த திருநங்கைகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சேர்த்து வச்சுருந்து அவங்களுக்கு வந்து அவங்க பிறகு அவங்களுக்கு ஆப்ரேஷன் மற்ற மருத்துவ தேவைகளுக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது மூலமாக அவங்க வந்து ஒரு குழுவாக அமைச்சு செயல்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறைகள்லாம் வளர்த்து நல்லபடியாக இருக்காங்க. இந்த சமுதாயம் அங்கீகரிக்காமல் விரட்டுறதுனால தான் அவங்க வெளியில் போகிற ஒரு சூழ்நிலை வருது. இப்போ வந்து திருநங்கைகளை கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இப்போ சமீபத்தில் திருநங்கைகள் திருமணம்லாம் 1-2 நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் திருநங்கைகளுக்கு திருமணம் செய்தால் குழந்தை பிறக்காது. ஏன்னா அவங்க வயிற்றில் வந்து யூட்ரஸ் இல்லை. கருப்பை இருந்தால் தான் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சா யூட்ரஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது யூட்ரஸை வந்து அறுவை சிகிச்சை மூலம் வாங்கி அவங்க உடம்புல பொருத்திக்கலாம். ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க உடம்புக்கு தேவையான ஹார்மோன்கள் எவ்வளோ எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுதோ அதெல்லாம் அவங்க மருத்துவ ஆலோசனைகள் இப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் செலவான முறை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸான மெத்தடாக தான் இருக்கும். அதனால் திருநங்கைகளை திருமணம் செய்தால் நார்மலாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. அவர்களுக்கு கருப்பை இல்லை. திருநங்கைகளுக்கு இந்த சமுதாயத்தில் மறுக்கப்படும் உரிமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களை வந்து 3வது பாலினத்தவரை வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து இன்னும் முழுமையான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அரசு வேலையோ பிரைவேட் வேலையோ நம்ம கொடுக்கறது இல்லை. இதனால அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். அப்புறம் வந்து திருநங்கைகள் திருமணம் செஞ்சால் அவங்களை வந்து திருமண சட்டத்தின் கீழ் பதிவு பண்ணுறதுக்கு நம்ம சட்டத்தில் இடம் இல்லை. திருமணத்தை ஒரு வீட்டில் 2 குழந்தை பிறந்திருக்கு, 2 ஆம்பளை பிள்ளை, 1 திருநங்கையாக மாறிடுச்சுன்னா அந்த திருநங்கையாக மாறின குழந்தைக்கு சொத்துல பங்கு இல்லை. அது கேட்குறதுக்கும் நம்ம சட்டத்தில் உரிமை இல்லை. அவங்களால ஒரு வீடு வாங்க முடியாது, சொந்தமாக போய் சிரமமாக இருக்குது. வீடு வாங்கினா வீடு கொடுக்கறதில்ல, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிறதில்ல, வீடு வாடகைக்கு இருக்க முடியறதில்ல. இது மாதிரி சாதாரண உரிமைகளை அவங்களுக்கு மறுக்கப்படும் போது அவங்களுக்கு வாழ வழி இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் அவங்க வந்து குழுவாக அமைச்சு வெளியில் போய் தங்கி அவங்க வந்து தங்களை பார்த்துக்கிறதுக்கு வேறு வேலைகளை தொழில்களை செய்ய வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்க வேண்டி விரும்பி இதை செய்கிறதில்ல, அவங்க தள்ளப்படுறதுனால தான் செய்கிறாங்கிறது திரும்ப நான் உங்களுக்கு இது மூலமாக சொல்ல வரேன். இப்போ வந்து திருநங்கைகள் அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திருநங்கைகள் அப்படிங்கிற 3ஆம் பாலினத்தை நம்ம முழுசாக அங்கீகரிக்கணும். அவங்கள வீட்டில் தங்க வைக்கணும். அவங்கள வந்து எல்லா மரியாதையும் கொடுத்து சமுதாயத்தில் மற்ற ஆண் பெண் போல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வழிகள் அரசாங்கம் நம்மளும் செய்யணும். திருநங்கைகளுக்கு வந்து அரசு துறையிலும் தனியார் துறையிலும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கணும். அப்புறம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது எவ்வளோ திருநங்கைகள் இருக்காங்கன்னு அவங்கள கணக்கெடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கணும். இது முக்கியமான பாயிண்ட். இது இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுரிமை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல நம்ம பெற்றோராக இருந்தாலும், நம்ம சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாலும் அவங்கள புறக்கணிக்காமல்
நினைக்காம அவங்களுக்கு சமுதாயத்துக்கு உரிய அவங்களும் ஒரு மனிதர்களாக நம்மளை மாதிரி பிறந்தவங்க தான் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் முக்கியமான அந்தஸ்து கொடுக்கறதுக்கு நம்ம முன் வரணும். அவங்க கைத்தட்டி காசு வாங்குறோம், மற்ற வேலைகளை செய்கிறதும் அவங்க நம்மளால் அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறத நினச்சி நம்ம வெக்கப்படணும். அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்தா அவங்களும் நம்மளை போல் வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோ உடனுக்குடன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.